السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله، هو نور من نور الله صلى الله عليه وسلم. يا أيها المشتاقون بنور جماله صلوا عليه وآله وصحبه ولجميع المؤمنين والمسلمين كلهم أجمعين. اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وقوت الأرواح وغذائها وعلى آله وصحبه وسلم تسليما. أما بعد، فأوصيكم يا عباد الله وإياي أولا بتقوى الله. قال الله تعالى في القرآن العظيم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. قال رسول الله صلى الله عليه وسلم: قال أبو أمامة الباهلي رضي الله تعالى عنه: أتيت رسول الله صلى الله عليه وسلم فقلت: مرني بأمري آخذه عنك. قال: عليك بالصوم فإنه لا مثل له، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين، والحمد لله رب العالمين. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றோம். புகழ் அனைத்தும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவுக்கே உரித்தாகுக. ஸலாத்தும் ஸலாமும் நமது உயிரிலும் மேலான உயிருக்கு உயிரான கண்மணி நூர் முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களுடைய கண்ணியத்திற்குரிய குடும்பத்தார்கள், சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நபிமார்கள், ரசூல்மார்கள், குத்துபுமார்கள், வலிமார்கள், ஆலிம்கள், நம்முடைய பெற்றோர்கள், மனைவி மக்கள், உடன் பிறந்தவர்கள், உலக முஸ்லிம்கள், நமக்கு முன்னே சென்ற பின்னால் வரக்கூடிய அனைத்து இஸ்லாமியர்கள், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும், நம்முடைய பெற்றிரங்கள் கியாமத்து நாள் வரை வரக்கூடிய அனைவர் மீதும் குறையாது குன்றாது என்றென்றும் உண்டாவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமியர்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய சிறிய பெரிய அனைத்து பாவங்களையும் மறைத்து மன்னித்து நன்மைகளாக மாற்றி தருவானாக. நமது உயிரிலும் மேலான உயிருக்கு உயிரான கண்மணி நூர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மேலான அன்பையும் ஷஃபாஅத்தையும் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் இறை நெருக்கத்தை பெற்று நல்லடியார்கள் அவர்களுடனும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடனும் இம்மேலும் மறுமையிலும் சேர்ந்து வாழும் பெருபாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தந்தருள் புரிவானாக. உடல் ஆரோக்கியத்தை நிரந்தரமாக்கி தந்து நீண்ட நெடிய காலங்கள் அவனுக்கு பொருத்தமான வாழ்க்கை வாழ்வதற்கும் ஒரு செழிப்பான வாழ்க்கை வாழ்வதற்கும் வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தௌஃபீக் செய்வானாக. திடீர் மரணங்கள், திடீர் ஆபத்துகள், வானம் பூமியுடைய சோதனைகளிலிருந்தும்
சிறு வயதிலே மௌத்தாகுவதை விட்டும், கடன்களிலிருந்தும், வட்டிகளிலிருந்தும், வட்டி வாங்குவது கொடுப்பதிலிருந்தும், ஆஸ்பத்திரியுடைய சிரமங்கள், துன்பங்கள், சோதனைகள், கவலைகளிலிருந்தும், அதனுடைய செலவீனங்களிலிருந்தும் அல்லாஹ் ரஹ்மான் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கிருபையான ஷஅபான் மாசத்துடைய 15வது நாள் நாம் அமர்ந்திருக்கிறோம். இன்னும் 14 நாட்களோ அல்லது 15 நாட்களோ இருக்கிறது ரமலானுடைய அந்த புனிதமான ஒரு மாதத்தை அடைவதற்கு. இப்பொழுது பார்த்தாலே அந்த வெயிலை பார்க்கும்போது ரமலானுடைய வாடைகள் அதிகமாக அடித்துக் கொண்டு இருக்கிறது. அந்த சிந்தனைகள் தான் அதிகமாக வருகிறது. ஷஅபானுடைய 15வது நாள் நோன்பு பிடித்திருக்கும் போதே அந்த சிந்தனைகளுக்கான அதிகமாக வருகிறது. அல்லாஹ் ரஹ்மான் ரமலான் மாதத்தை அடைந்து, முழுமையாக அடைந்து, ஆரோக்கியமாக நோன்பு வைக்குவதற்கும், இன்னும் பிற நல்ல காரியங்கள் அதிகமாக செய்வதற்கும் அல்லாஹ் ரஹ்மான் அருள் செய்வானாக. அருமையானவர்களே, நோன்பு மாதிரியான ஒரு அமல் உலகத்தில் வேறு எதுவும் இருக்க முடியாது. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா தன் திருமறையிலே சொல்லும் போது, தன்னை பற்றி சொல்லும் போது, கமிஸ்ல ஷைஇன் லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன் அல்லாஹ் சொல்லுவான். என்னை போன்று எதுவும் கிடையாதுமா அல்லாஹ். லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன், என்னை போன்ற எந்த வஸ்துவும் இல்லை என்று சொல்லுவான் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா. அதே மாதிரி நோன்பை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் போது அற்புதமான வார்த்தை ஒன்று சொல்வார்கள். ஹலரத் அபு உமாமத்துல் பாஹிலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வந்து கேட்பாங்க, யா ரசூலல்லாஹ், முர்னி, எனக்கு ஒரு காரியத்தை சொல்லித்தாருங்கள், எனக்கு ஒரு காரியத்தை சொல்லித்தாருங்கள், அதை கொண்டு நான் சொர்க்கம் செல்ல வேண்டும் நாயகமே, அதை நான் பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும் நாயகமே. அப்படிப்பட்ட ஒரு நல்ல காரியத்தை, முர்னீபி அம்ரிஹி ஆஹதுஹு அன்க, அதை நான் பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான அமல் சொல்லித்தார்கள். சஹாபாக்களை பொறுத்தவரை இப்படித்தான் கேட்பாங்க. ஏன்னா நிறைய விஷயங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் போது எல்லாத்தையும் ஒன்னா செய்ய முடியாது. மனிதனால் எல்லாத்தையும் ஒன்னா செய்ய முடியுமா? செய்ய முடியாது. இப்ப ஏதாவது ஒண்ணு நமக்கு வந்து நிரந்தரமா இருந்தால் போதும் அப்படின்ற அடிப்படையில எல்லாத்தையும் செய்வோம். சில நேரங்களில் செய்வோம், சில நேரங்களில் செய்ய முடியாமல் போய்விடும். ஆனால் நிரந்தரமான ஒன்று நமக்கு செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் சஹாபாக்கள் எல்லாருமே ஏதாவது ஒண்ணு கேட்பாங்க. ஆணுக்கு தகுந்த மாதிரி, அவர்களுடைய சக்திகளுக்கு தகுந்த மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்வாங்க? அமல்களை சொல்லுவாங்க. சில பேர்களுக்கு சொல்லுவாங்க, நீங்க கரெக்டா தொழுதுக்கு இருக்கும்பாங்க. சில பேர்களுக்கு நீங்கள் குர்ஆனை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் சொல்லுவாங்க. சில பேர்களுக்கு நீங்கள் பசித்தவர்களுக்கு நீங்கள் உணவு கொடுங்கள் என்று சொல்லுவாங்க. நீங்க சில பேர்களுக்கு தான தர்மம் செய்யுங்கள் என்று சொல்லுவாங்க. இப்படி ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அவருடைய சக்திக்கு தகுந்த மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவாங்க. அப்ப அதே மாதிரி அபூ உமாமத்துல் பாஹிலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வந்து கேட்கிறாங்க, நாயகமே, எனக்கு ஏதாவது சொல்லித்தாருங்களே, நான் அதை பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும், அதன் மூலமாக சொர்க்கத்திற்கு நான் செல்ல வேண்டும் என்று கேட்கும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அலைக பிஸ்ஸௌம், நோன்பை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். நோன்பை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். எவ்வளவு நோன்பு உங்களால வைக்க முடியுமோ அவ்வளவு நோன்பு நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். ரொம்ப வாட்டசாட்டமான ஆளு, நல்ல ஆரோக்கியமான ஆளு. அதனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர்களுடைய உள்ரங்க வெளிரங்க எல்லாத்தையும் அறிந்தவர்கள் கல்வரி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மனிதர்களுடைய எல்லா தன்மைகளையும் எல்லா நிலைகளையும் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு அறிவித்துக் கொடுத்தான். அவர்களுக்கு தெரியும். அதனால தான் அவர்களை பார்த்தவுடன் நீங்கள் நோன்பை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
சஹாபி கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், நோம்பையே சொல்றீங்க, நோம்பையே சொல்றீங்க, என்ன காரணம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், ஃபஇன்னஹு லா மிஸ்ல லஹு, அது போன்ற ஒரு நல்ல அமல் வேறு எதுவும் இருக்க முடியாது. அதிகமான நன்மைகள் அதாவது நல்ல அமல்கள் செய்தால் கூலிகள் அதிகமாக கிடைக்கும், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் நோம்பை போன்ற ஒரு சிறந்த அமலை, ஒரு நற்கூலிகளை வாரி வழங்கக்கூடிய ஒரு அமல் வேறு எதுவும் இல்லை என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ் தஆலா தன் திருமறையிலே சொல்லும்போது, தன்னை பற்றி சொல்லும்போது, லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன், என்னை போன்ற வேறு யாரும் கிடையாது, வேறு எந்த வஸ்துவும் கிடையாது என்று அல்லாஹ் சொல்கிறான். அமல்களிலே சிறந்தது என்ன என்று சொல்லும்போது, நோம்பை சொல்லும்போது லைஸ கமிஸ்லிஹி லா மிஸ்ல லஹு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தரார்கள். அது போன்ற ஒரு அமல் எதுவும் இல்லையப்பா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள் என்று சொன்னால், அருமையானவர்களே, ரமலானை நாம் வரவேற்க வேண்டும். ரமலானை பார்த்து நாம் சந்தோஷப்பட வேண்டும், சந்தோஷப்படணும். ரமலானுக்கு நிகரான வேறு எந்த ஒரு அமலும் இல்லை, நோம்புக்கு நிகரான எந்த அமலும் இல்லை என்று கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார் என்று சொன்னா, ரமலானை வரவேற்பதிலேயே நன்மை இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருவார்கள், அல்லாஹ் சொல்றான், அல்லாஹு தஆலா குல்லு அமலின் இப்னி ஆதம் லஹு, உலகத்தில் எத்தனையோ அமல் இருக்கிறது. தான தர்மம் செய்யறது இருக்கிறது, இரவு முழுக்க நின்று வணங்குறது இருக்கிறது, ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்கிற திட்டம் இருக்கிறது, என்ன சதகத்துல் ஜாரியாவை கட்டி விடுகிற திட்டம் இருக்கிறது, ஹஜ் செய்கிற திட்டம் இருக்கிறது, என்ன அது மாதிரி ஜகாத் கொடுக்கக்கூடிய அமல்கள் இருக்கிறது, எல்லாமே இருக்கிறது. எல்லா நல்ல காரியங்களும் அது ஆதமுடைய மகனுக்கு சொந்தமானது என்று அல்லாஹ் தஆலா சொல்லுவான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிறார்கள், அல்லாஹ் சொல்லுவதாக சொல்கிறார்கள், உலகத்தில் நற்கர்மங்கள் என்று எவ்வளவு இருக்கிறதோ அது அத்தனையும் ஆதமுடைய மகனுக்கு சொந்தமானது, அவனுக்கு சொந்தமானது. ஆனால் இல்ல ஸியாம், நோன்பை தவிர, நோன்பு என்பது ஃபஇன்னஹு லீ, எனக்கு சொந்தமானது என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். நோன்பு என்பது, நோன்பு வைத்திருக்கிறேன் என்று அவனுக்கும் அல்லாஹ்வுக்கும் மட்டும்தான் தெரியும், யாருக்கும் தெரியாது. வேற யாருக்கும் நான் சொன்னாதான் நோன்பு நான் வச்சிருக்கிறேன் அப்படின்ட்டு புரிய முடியும். அப்ப நோன்பு என்பது அவனுக்கும் அல்லாஹ்வுக்கும் நேரடி கனெக்ஷனை உண்டாக்கி கொள்கிறக்கூடிய ஒரு அமல். அது எவ்வளவு பெரிய அமல் அது! நோன்பு உலகத்தில் எந்த அமலும் செய்தாலும் அது அவனுக்கு சொந்தமானது என்று அல்லாஹ் சொல்லிய தொழுகையை கூட அப்படித்தான் அல்லாஹ் சொல்லுகிறார், அது அவனுக்கு சொந்தமானது. ஆனால் நோன்பு இருக்கிறது, எனக்கும் மனிதனுக்கும் டைரக்ட் கனெக்ஷன் உள்ளது, அது நேரடி தொடர்பு இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருகிறார்கள். நோன்பை எப்படி எல்லாம் நம்ம வரவேற்கணும், நோன்பை எப்படி நம்ம வரவேற்கணும். அப்ப நோன்பு என்பது எனக்கு சொந்தமானது என்று அல்லாஹ் சொல்லி தந்து விட்டு அல்லாஹ் சொல்றா, வானா அஜ்ஸி பிஹி. இதுக்கு ரெண்டு கருத்து சொல்லுவாங்க. நோம்புக்கு நான் தான் கூலி கொடுப்பேன் என்ற அர்த்தமும் எடுத்துக் கொள்ளலாம். ஆனா பெரும்பாலான இமாம்கள் சொல்றாங்க, நானே நோம்புக்கு கூலியாக வந்து விடுவேன், நானே நோம்புக்கு கூலியாக வந்து விடுவேன் என்று சொல்லுகிறான். உலகத்தில், அதாவது இன்னொரு ஹதீஸ்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, உலகத்துல மனிதன் தவறு செய்வது ரெண்டு கோணங்களில் பார்க்கப்படுகிறது. ஒன்று, அல்லாஹ்வுக்கு அவன் மாறு செய்யக்கூடிய ஒரு கோணம், அல்லாஹ்வுக்கு அவன் தவறு செய்கிறது, தொழுகாம போறது, ஜகாத் கொடுக்காம போறது, ஹஜ் செய்யாம போறது, இது அவனுக்கும் அல்லாஹ்வுக்கும் உள்ள நேரடி தொடர்பு, அது நேரடி விஷயம். அது அல்லாஹ் மன்னிக்கலாமோ தண்டனையும் செய்யலாம், அது அவனுடைய விருப்பத்தில் கட்டுப்பட்டது. ஆனால் மனிதனுக்கு செய்யக்கூடிய பாவம் அது ஒரு கோணம் இருக்கிறது.
இதை மனிதன் மன்னிக்காமல் அல்லாஹ் மன்னிப்பதல்ல. பல ஹதீஸ்கள்ல இது இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காருண்யசீலர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி தர்றாங்க, இந்த நோம்புடைய நன்மையை கூட நாளை மறுமை நாளில் அல்லாஹ் தஆலா இந்த பாவம் செய்த மனிதன் ஒரு மனிதனுக்கு பாவம் செய்து விட்டால் எல்லா அமலையும் அல்லாஹ் தஆலா எடுத்து கொடுத்துருவானா மறுமையில. ஆனா நோம்புடைய நன்மையை மட்டும் அல்லாஹ் கொடுக்க மாட்டானா. ஏனால் அது எனக்கு சொந்தமானது, நான் தான் உனக்கு கூலியாக வருவேன். அப்போ பரிகாரமாக கூட, பாவத்தின் பரிகாரமாக கூட அந்த நன்மைகளை யாருக்கும் கொடுக்க முடியாமல் அல்லாஹ் தஆலா முத்திரை போட்டு அதை பூட்டி வைத்துக் கொள்கிறான் என்று சொன்னால் அதனுடைய நன்மைகளை நாம் விலக்கிக் கொள்ள வேண்டும். அருமையான இஸ்லாமியர்களே, அதனுடைய நன்மைகளை நாம் விலக்கிக் கொள்ள வேண்டும். அப்போ நோம்பை நம்ம எவ்வளவு தூரம் அதை வரவேற்க வேண்டும் என்று நாம் யோசிக்கணும். அல்லாஹ்வை நேரடியோடு நாம் தொடர்பு படுத்தி பார்க்க போகிறோம். 30 நாட்கள் சாதாரணமான ஒரு தொடர்பாது. அல்லாஹ்வோடு நேரடியாக ஒரு சந்திப்பில் மனிதனாக போகிறான். அல்லாஹ்வோடு அவன் இரண்டரை கலந்து இருக்க போகிறான். அல்லாஹ்வோடு அவன் நேரடி தொடர்பு. அவன் கையேந்தினால் அவனுக்கும் அல்லாஹ்வுக்கும் எந்த தொடர்பும் இல்லாமல், அங்க எந்த தடையும் இல்லாமல் நேரடி தொடர்பு ஆக போகிறது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு அமலை மனிதன் எவ்வளவு தூரம் அதை வரவேற்க வேண்டும் என்பதை நாம் யோசிக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ந்து பேசிக் கொண்டே வருவார்கள். வஸியாமு ஜுன்னத்துன், அந்த நோம்பு இருக்குதப்பா, அது பாவத்தை தடுக்கக்கூடிய ஒரு கேடயம், நரகத்திற்கு போக விடாமல் தடுக்கக்கூடிய ஒரு கேடயம் என்று சொல்லித் தருவார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படா நோம்பு எவ்வளவு பெரிய சிறப்புக்குரியதுன்னு பாருங்க. பாவத்தின் பக்கம் அங்கே போய்விடக் கூடாது, நரகத்தின் பக்கமும் போய்விடக் கூடாது. அதனாலதான் எல்லா ஊர்கள்ல பார்த்தீங்கன்னா மற்ற நாள்ல நோம்பு பள்ளியாசல்ல கூட்டம் வழியாது, நோம்புல மட்டும் நல்ல கூட்டம் வரும். நோம்புல மட்டும் சுபுகு தொழுகைக்கு பார்த்தீங்கன்னா அவ சும்மா மாதிரி இருக்கும். எல்லா ஊர் பள்ளியாசல்லையும் பார்த்தீங்கன்னா சுபுகு தொழுகைக்கு பார்த்தீங்கன்னா, ஏன்னா பாவத்தை விட்டு தடுக்கக்கூடிய ஒரு கேடயம் நோம்பு. அப்ப நோம்பை பிடித்தாலே பாவத்திலிருந்து மனிதன் பரிசுத்தமாகிறான். பாவத்தின் பக்கம் அவனுக்கு நாட்டம் இல்லாமல் போகிறது. பாவத்தின் பக்கம் நாட்டம் இல்லை என்று சொன்னால் அல்லாஹ்வோடு தான் அவன் தொடர்புபடுத்தி தன்னை ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் சொல்லி தருகிறான். அந்த நோம்பு என்பது அது ஒரு கேடயம் அப்பா அப்படின்னு அல்லாஹ் சொல்லி தருகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ந்து சொல்லுவாங்க, وَإِنْ كَانَ يَوْمُ صَوْمِ أَحَدِكُمْ فَلَا يَرْفَثْ وَلَا يَصْحَبْ. அதாவது நோம்பு பிடிச்சவன் அசிங்கமான வார்த்தைகளை பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நோம்பு பிடிக்கிறாள் எப்படி கூடாதுங்க, அருவருப்பான பேச்சுக்கள், அசிங்கமான பேச்சுக்கள், இவைகளை விட்டும் அவன் தூரமாக இருக்க வேண்டும். பாவமான காரியங்களை விட்டும் அவன் தூரமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அது அல்லாஹ்வோடு நேரடி தொடர்புக்கு அவன் வந்து விடுகிறான். நோம்பின் காரணமாக அல்லாஹ்வுடைய நேரடி தொடர்புக்கு அவன் வந்து விடுகிறான். எந்த தடையும் இல்லை, எந்த திரையும் இல்லை, அவன் நேரடி தொடர்புக்கு வந்து விடுகிறான். அதனால் அவன் பாவமான காரியத்தை விட்டும் அவன் ஒதுங்கி இருக்க வேண்டும், அசிங்கமான வார்த்தைகளை விட்டும் அவன் ஒதுங்கி இருக்க வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யாராவது ஒரு ஆள் நோம்புடைய காலத்துல சண்டைக்கு வர்றான்னு ஒரு வார்த்தை முத்தி போச்சு, ஏதாவது சண்டைக்கு வர்றாருந்தா فَإِنْ صَابَّهُ أَحَدٌ أَوْ قَاتَلَهُ فَلْيَقُلْ إِنِّي مُرْنِي صَائِمٌ இம்ருன் சாயிமுன் சொல்ல அந்த மனிதன்கிட்ட சொல்லுங்க, உங்களுடைய யாராவது சண்டைக்கு வர்றா, தேவையில்லாத பேச்சுக்களை பேசுறா, சொல்லுங்க நான் நோம்புப்பா, என்ற தேவையில்லாம பேசாத, நீ ஒதுங்கி போயிரு என்று சொல்லுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. தேவையில்லாத பேச்சுக்களை கூட நீங்கள் சண்டை சச்சரவு அவனுக்கு பதில் சொல்லக்கூடாது. இந்த ஹதீஸின் பிரகாரம் நம்ம மேல நியாயம் இருக்கிறது, நம்ம திருப்பி சொல்வதற்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது, நம்ம மேல எந்த குற்றமும் இல்லை. அநியாயமாக நமக்கு பெயர் வருகிறது, அநியாயமாக பேசலாம், திருப்பி நம்ம பேசிய ஆக வேண்டும் என்ற நிலைப்பாடுகள் இருந்தால்
என்ன சொல்லுங்க, யான் நோபாளியப்பா, என்னை நீ பேசாத என்று நீங்கள் ஒதுக்கி போங்கள். அதையும் மீறி அவன் பேசினால் அல்லாஹ் அவனை பார்த்துக் கொள்வான் என்று சொல்லுவார்கள். நோபாளிகளை திட்டுவதோ அவர்களோடு சண்டை செய்வதோ அது மிகப்பெரிய குற்றத்திற்கு உண்டானது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொல்வார்கள், வல்லதீ நஃப்ஸு முஹம்மதின் பியதிஹி, இந்த முஹம்மதுடைய உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமிட்டு நான் சொல்கிறேன். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் உயிரையே சத்தியமிட்டு சொல்றாங்கன்னா சாதாரணமான விஷயமாக இருக்க முடியுமா? சாதாரணமான விஷயமாக இருக்க யாரு சொல்றது? வார்த்தையை கொட்டை மறந்து கூட விளையாட்டுத்தனமாக கூட ஒரு நாளும் சொல்லாத கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், என் உயிர் மீது சத்தியமிட்டு நான் சொல்கிறேன், என்னுடைய உயிர் மீது, என்னுடைய ஆயுள் மீது சத்தியமிட்டு நான் சொல்லித் தருகிறேன். அதாவது நோம்பாளிகளுடைய வாயிலிருந்து வாடை வருகிற சில பேர்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த வயிறு காலியா இருக்கிறனால ஒரு வாடை ஒன்று வரும். அந்த வாடம் இருக்கிறதே அல்லாஹ்விடத்தில் மிஷ்கை கஸ்தூரியை விட உயர்தரமான வாடையாக அது பார்க்கப்படுகிறது. அப்படின்னா என்ன, யாராவது நம்மகிட்ட வந்து பேசும்போது அந்த மாதிரியான வாடை வந்துச்சுன்னா முகத்தை சுளிக்காத, அவன் அருவருப்பாக அவனை பார்க்காத, அவனை ஒதுக்கி வைக்காதே. அந்த வாடை அல்லாஹ்விடத்தில் கஸ்தூரியை விட மேலோங்கி பார்க்கப்படுகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள் என்று சொன்னா அது எவ்வளவு பெரிய உயர்தரமான ஒரு அமலாக இருக்க முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு இந்த இதை வந்து சொல்லுவாங்க, கடைசி இந்த ஹதீஸை முடிப்பாங்க. நோன்பு வைக்கக்கூடிய ஒவ்வொரு நாளும் நோம்பாளிகளுக்கு 2 விதமான சந்தோஷத்தை அல்லாஹ் கொடுக்கிறார். ரொம்ப முக்கியமான விஷயம் இது. இந்த ஹதீஸை முடிக்க போகும்போது சொல்றாங்க, நம்ம அந்த இடத்துல தான் நிறைய பாராமுகமாக அதை பற்றி உண்டான சிந்தனைகள் இல்லாமல் இன்னைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நோம்பாளிகளுக்கு 2 விதமான சந்தோஷத்தை அல்லாஹ் தஆலா கொடுக்கிறார். ரெண்டு விதமான சந்தோஷத்தை கொடுக்கிறார். ஒன்னு லிஸ்ஸாயிமி ஃபர்ஹதானி, நோம்பாளிகளுக்கு 2 சந்தோஷத்தை அல்லாஹ் தஆலா கொடுக்கிறார். யஃப்ரஹுமா, அதுல ஒன்று என்ன தெரியுமா, இதா அஃப்தர ஃபரிஹ, அவன் நோன்பு திறக்கக்கூடிய அந்த நேரத்தில் அவனுக்கு ஏற்படக்கூடிய சந்தோஷம், அந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா சந்தோஷத்தின் வாசலை திறந்து வைக்கிறான் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடே அப்பா, உன்னுடைய துஆக்கள் நீ என்ன கேட்டாலும் அல்லாஹ் சந்தோஷமாக இருக்கக்கூடிய நேரம், நோன்பு திறக்கக்கூடிய நேரம், கஞ்சிக்கு அழுத்துக் கொண்டு இருக்கக்கூடிய நேரம் அல்ல. நோன்பு திறப்பதற்காக வேண்டி வாங்க 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 என்று கூப்பிட்டுக் கொண்டு இருக்கக்கூடிய நேரம் அல்லது. அல்லாஹ்விடத்தில் இரண்டரை கலந்து கையேந்தி கேட்டு சந்தோஷத்துடைய வாசலை திறந்து வைத்திருக்கக்கூடிய நேரம். நம் என்ன கேட்டாலும் ஒவ்வொரு நாளும் 30 நாட்களும் 30 விதமான சந்தோஷத்தை நாம் கேட்டுக்கொண்டே இருக்கலாம். அந்த நேரத்தில் நமக்கு எப்பொழுது சந்தோஷம் இருக்க என்னென்ன கேட்க வேண்டுமோ அத்தனையும் கேட்கலாம். ஏனென்றால் சந்தோஷத்தின் வாசலை திறந்து வைத்திருக்கிறான் அல்லாஹ் தஆலா. அதனால நான் இந்த வருஷம் முடிவு பண்ணிட்டேன், என்ன தெரியுமா, பின்னால போய் உட்காந்துக்கிட்டு துவா செய்யணும்னு பாத்தீங்கன்னா பசங்க ஆவு அப்படின்னு கத்திக்கிட்டே கிடப்பாங்க. அப்படி எல்லாம் நம்ம செய்யக்கூடாது. ஏன்னா இந்த ஹதீஸுடைய உள்ளார்த்தமான அர்த்தம் இப்பொழுதுதான் கிடைக்குது. இதுக்கு முன்னாடி நம்ம பயான் பண்ணி இருக்கிறோம், இதெல்லாம் சொல்லி பல வருடங்களாக நோம்புடைய காலத்தில் பேசாத எந்த இமாம்களும் இருக்க மாட்டாங்க. ஆனால் இப்பொழுது அவருடைய உள்ளார்த்தமான அர்த்தம் விளங்குகிறது. என்ன தெரியுமா, அல்லாஹ் சந்தோஷத்துடைய வாசலை திறந்து வைத்திருக்கிறான். நாம் அந்த நேரத்தில் கேட்டு அந்த சந்தோஷத்தை பெற வேண்டுமே. இந்த சமூகம் அதிலே பாராமுகமாக இருக்குமே. ஆனால் வெளிமைக்க போட்டு துவா செய்யலான்ற ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. வீட்டில் உள்ளவங்க யாராச்சும் ஒரு ஆள் சொல்லுவாங்கல்ல, யாராவது ஒரு ஆள் சந்தோஷத்தில் அந்த வாசலை திறந்து இருக்கும் போது அந்த சந்தோஷத்தில் அவர்கள் மூழ்கி போவார்கள் தானே. அதனால இஸ்லாமியர்களை நான் சொல்லுகிறேன், நோம்பு திறக்கிறதுக்கு உங்களுக்கு பொருட்கள் எதுவும் வாங்கணுமா, அஸ்ர் தொழுகை முடிஞ்சதோடு எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சிருங்க. நோம்பு திறக்கிறதுக்கு ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னால அல்லாஹ் அந்த வாசலை திறந்து வைக்கக்கூடிய அந்த நேரத்தில் மண்டியிட்டு உட்காருங்கள் அல்லாஹ்விடத்தில். வீட்டுல தாய்மார்கள் முஸல்லாவை விரித்துக் கொண்டு நீங்கள் உட்காருங்கள்.
உட்காருங்கள், உட்கார்ந்து அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள். ஒவ்வொருவர்களுக்கும் எத்தனையோ குறைபாடுகள் இருக்கலாம், எத்தனையோ வாழ்க்கையிலே கஷ்டங்கள் நஷ்டங்கள் இருக்கலாம், எத்தனையோ தேவைகள் இருக்கலாம், கோடான கோடி தேவைகள் இருக்கலாம். எல்லாத்தையும் நிறைவேற்றி தரக்கூடியவன் ரப்புல் ஆலமீன் அல்லவா? அவனுடைய கஜனா எங்கேயாவது குறைஞ்சு போகுமா? ஏன்னா உஸ்தாத் அடிக்கடி சொல்லுவாங்க, அல்லாஹ் தஆலா 30 பிளாங்க் செக் நம்மளுக்கு தர்றான். ஆனா அஜிஜிபிகின்னா என்ன அர்த்தம்? 30 பிளாங்க் செக் நம்மளுக்கு தர்றான். அதுல எவ்வளவு ஃபில்லப் பண்ணி போடணுமோ அது நம்மளுடைய பொறுப்பு இருக்கிறது. ஆகவே அல்லாஹ்வின் நல்லடியார்களை நான் திரும்ப சொல்கிறேன், நோன்பு திறக்கும் நேரம் சந்தோஷத்தின் வாசல் திறந்திருக்கக்கூடிய நேரம். இரண்டாவது அந்த சந்தோஷம் என்ன தெரியுமா? வைதா லக்கிய ரப்பஹு ஃபரிஹ பிஸௌமிஹி. அல்லாஹ்வை அவன் சந்திப்பான எல்லா நாளையும் மறுமை நாளையில் அந்த சந்திக்கும் போது அல்லாஹ் தஆலா அந்த நோம்புக்கு உண்டான கூலியை அவன் வாரி வழங்கும் போது அந்த மனிதன் படக்கூடிய சந்தோஷத்திற்கு மட்டே கிடையாது என்று சொல்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நோம்பு என்பது நாம் அவ்வளவு தூரம் இன்முகத்தோடு எதிர்பார்த்து வரவேற்க வேண்டும். அது ஒரு சந்தோஷம், அது நமக்கு தரக்கூடிய மிகப்பெரிய சந்தோஷம். அவனுக்காக வேண்டி நாம் பட்டினியாக கிடக்கிறோம். அதாவது நோம்பை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது, யா அய்யுஹல்லதீன ஆமனூ குத்திப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும். முன்னால் உள்ள வாழ்ந்த சமுதாயத்திற்கு நோம்பை ஃபர்லாக்கியது போல உங்களுக்கு நோம்பை நாம் ஃபர்லாக்கி தருகிறோம் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்வார், லஅல்லக்கும் தத்தகூன். என்ன தெரியுமா? நோம்பின் மூலமாக இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய பரிசு என்ன தெரியுமா? இறையச்சம், தக்வா கிடைக்கும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். தக்வாண்டா என்னங்க? தக்வாண்டா என்ன? பாவம் செய்வதற்கு சந்தர்ப்பம் கிடைத்தும் பாவம் செய்யாமல் இருப்பதற்கு பெயர்தான் தக்வா. பாவம் செய்வதற்கு சந்தர்ப்பங்கள் கிடைத்து அந்த பாவத்தை செய்யாமல் ஒரு மனிதன் தன் நஃப்ஸை கட்டுப்படுத்தி இருக்கிறான் அல்லவா, இதற்கு பெயர்தான் தக்வா. அடே பாவம் செய்வதற்கு எந்த சந்தர்ப்பம் இல்லை, அவன் அல்லாஹ்வுக்கு பயந்து நடக்கிறான்னு சொன்னா அது பெரிய ஒரு விஷயம் கிடையாது. பாவம் அதற்கு உண்டான கூலிகளை விட பாவம் செய்வதற்கு உண்டான தகுதி இருந்தும் பாவம் செய்வதற்கு உண்டான சந்தர்ப்பங்கள் கிடைத்தும் அவன் பாவம் செய்யாமல் தன் நஃப்ஸை கட்டுப்படுத்தி இருக்கிறான் அல்லவா, அதற்கு பெயர்தான் தக்வாவின் உச்சகட்டமானது. தக்வாவின் உச்சகட்டமானது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பாவம் செய்யும் போது, அதாவது கனவிற்கு விளக்கம் தரக்கூடிய ஆற்றலையும் அரசாட்சியையும் அல்லாஹ் ஏன் தந்தான் என்பதற்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சம்பவம் நமக்கு சொல்லும். என்ன தெரியுமா? பாவம் செய்வதற்கு எல்லா வழிகளும் இருந்தது, எனக்கு எல்லா வழிகளும் இருந்தது. அந்நிய பெண் பல அறைகளை தாண்டி பல கதவுகளை தாண்டி நானும் அவளும் நேருக்கு நேராக சந்திக்கிறோம். நான் எவ்வளவு தூரம் தவறு செய்தாலும் அவளும் வெளிப்படுத்த போவதும் இல்லை, நானும் வெளிப்படுத்த போவதும் இல்லை, அந்த அரசனுக்கு தெரிய போறதும் இல்லை, தெரிந்தாலும் கண்டுகொள்ளவும் முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழல் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுக்கு. அரசனால் குடும்ப வாழ்க்கை வாழ முடியாத ஒரு சூழல். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் அந்த பெண்ணும் ஆசைப்படுகிறார், நானும் தனியாக இருக்கிறேன், பல அறைகளுக்கு அப்பாற்பட்டு நாங்கள் 2 பேரும் சந்திக்கிறோம். அரசன் தெரிந்தாலும் அதை யாரிடத்திலும் அவன் சொல்லவும் முடியாது, நானும் சொல்ல மாட்டேன், அவளும் சொல்ல மாட்டாள், யாருக்கும் தெரியாது. இருந்தாலும் மாதல்லா என்று சொல்லிக் கொண்டே நான் ஓடி வந்தேன் தெரியுமா? அந்த தக்வாவின் காரணமாகத்தான் அல்லாஹ் மிஸ்ர் நாட்டை ஆளக்கூடிய ஆற்றலை எனக்கு தந்தான். அதாவது கனவுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய ஆற்றலை எனக்கு தந்தான். அரசர் கண்ட கனவிற்கு விளக்கம் யாராலும் சொல்ல முடியவில்லை, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மட்டும்தான் சொன்னார்கள். கடைசியில் அரசர் என்ன சொன்னார்? இந்த நாட்டை ஆளுவதற்கு உனக்குத்தான் தகுதி இருக்கிறது என்று அந்த நாட்டையே ஆளக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் கொடுத்தாங்க. இதுக்கு பெயர் தான் தக்வா என்பது. இந்த இறையச்சம். நோம்பில் என்ன செய்ய வேண்டும்? தண்ணீர் குடிக்க கூடாது, சாப்பிடக்கூடாது, ஹலாலான மனிதனுடைய பக்கத்தில் இருந்தாலும் அவளை தொடவும் கூடாது, அவளோடு உறவு வைத்துக் கொள்ளவும் கூடாது. இதானே இது எல்லாம் ஹலால். தண்ணீர் குடிப்பது ஹலால், சாப்பிடுவது ஹலால், மனைவியோடு இருப்பது ஹலால்,
எல்லாத்தையும் நோன்பை வைத்துக் கொண்டு அவன் கட்டுப்படுத்தி இருக்கிறான் அல்லவா, இதற்கு பெயர் தான் தக்வா. இந்த தக்வாவின் காரணமாகத்தான் அல்லாஹு தஆலா சொல்கிறான், 2 வாசலை நான் திறந்து வைத்திருக்கிறேன். 2 வாசல், ஒன்று நோன்பு திறக்கும் போது சந்தோஷத்தின் வாசலை நான் திறந்து வைத்திருக்கிறேன், 2வது என்னை சந்திக்கும் போது நான் வைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லுவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார் என்று சொன்னால், அருமையானவர்களே, வரக்கூடிய இந்த ரமலானை நாம் வரவேற்க வேண்டும், அதில் ஆசைப்பட வேண்டும். முடிந்த அளவிற்கு இப்பொழுதே நாம் தயாராக வேண்டும். பாவத்தில் செய்த பாவ மூட்டைகள் குமிஞ்சு போய் இருக்கிறது. நமக்கு 1 வருட காலங்கள் செய்த பாவ மூட்டைகள் குறிந்து போய் கிடைக்கிறது. வரக்கூடிய நாட்கள் இன்ஷா அல்லாஹ் அதை சொல்லுவோம். ரமலான் மாதத்தில் லுஹருக்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் டெய்லி பயான் நடக்கும், கலந்து கொள்ளுங்க இன்ஷா அல்லாஹ். அதனால ரமலானுடைய சிறப்புகள் நிறைய சொல்லுவோம். முக்கியமான விஷயம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, ரமலானை அடைந்தும் ஒரு மனிதன் பாவத்தை கழிக்கவில்லை என்று சொன்னால் அவன் நாசமா போகட்டும் சொன்னான். ஆனா இதை விட ஒரு நல்ல வாய்ப்பு அவனுக்கு கிடைக்காது அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அந்த வாய்ப்புகளை அல்லாஹ் தஆலா சென்ற வருடம் வாழ்ந்தவர்கள் எத்தனை பேர் இந்த வருடம் இல்லை, சொந்த பந்தங்கள்ல இருந்தவர்கள் சென்ற வருடம் இருந்தவர்கள் எத்தனை பேர் இந்த வருடங்கள் இல்லை. அல்லாஹ் நமக்கு அந்த பாக்கியத்தை தந்திருக்கிறான். அல்லாஹ் தஆலா எல்லாருக்கும் நீண்ட ஆயுளை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. இந்த ரமலானை முழுமையாக அடைந்து அதனுடைய நன்மைகளை அதிகமாக செய்து ரமலானை கண்ணியப்படுத்தக்கூடிய வாழ்க்கையை அல்லாஹ் தஆலா நமக்கு தருவானாக. இது மாதிரியான ரமலானை, நிறைய ரமலானை சந்திக்கக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தந்தல் புரிவானாக. வாஃபிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. சேனலில் விளம்பரங்களுக்கு sunnaatruth@gmail.com